பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்துல நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ரோமர் 15வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஏசப்பா நம்முடைய பாவத்தை, நம்ம எவ்வளவு பாவம் செய்தோம், நம்ம அந்த பாவத்தை எல்லாம் ஏசப்பா ஒரு பொருட்படுத்தாம நம்ம கேட்ட உடனே, ஏசப்பா நான் இந்த பாவம் எல்லாம் செய்துட்டேன், ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு ஒரு வார்த்தை நம்ம ஏசப்பா கிட்ட கேட்ட உடனே ஏசப்பா நம்மளை எவ்வளவு அழகா ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தாரு. அதே போலதான் ஏசப்பா சொல்றாங்க, இன்றைக்கு நம்மளும் இருக்க வேண்டும் என்றுதான் ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்றாங்க. இங்க பாருங்க, நம்ம ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை காயப்படுத்திட்டாங்க, கோபப்படுத்திட்டாங்க, நம்மளை அடிச்சுட்டாங்க, திட்டாங்க. அதையே நம்ம மனசுல வைத்துக்கொண்டு அவங்கள பாக்குற இடங்களில் எல்லாம் நம்ம அவங்கள ஒரு கோப முகத்தோட பாக்குறது, திட்டுறது, அவங்களை அவமானப்படுத்துறது, இப்படியே நம்ம திரும்பி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இது என்ன நியாயம் என்று ஏசப்பா கேட்கிறாங்க. நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்தேன், உங்களை ஏற்றுக்கொண்டேன், நீங்க ஏன் ஒருவருக்கு ஒருவர்